அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்தி, முக்கியமான தசை என்னென்னு கேட்டிங்கன்னா சனி தசை. மூணாவது வரக்கூடிய சனி தசை. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் திருவாதிரை நட்சத்திரம் வந்து காரங்களுக்கு வந்து சனி தசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கான பதிவு தான் அது. சரிங்களா? திருவாதிரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய நட்சத்திரம். மிதுன ராசியில் பிறந்திருப்பீங்க. நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பீங்க, ஆழ்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பீங்க, டேலண்டான பர்சனாக இருப்பீங்க, நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் கொண்டவங்களாக இருப்பீங்க, வியாபாரம் தந்திரம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எப்பவுமே தனித்து செயல்பட மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. கூட யாரோ இருக்கணும்னு நினைப்பாங்க, நண்பர்களோடு இருக்கணும், நண்பர்களோட பழகணும்னு நினைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. இளமையான தோற்றம் கொண்டவங்களா, படித்தவங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் படிக்காதவங்களாக இருக்காங்க. அவங்க வந்து படிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டாள் கிடையாதுங்க. படித்தவங்களுக்கு எந்த அறிவு இருக்கோ அதே அளவுக்கு படிக்காதவங்களுக்கு இருக்கும். ஏன்னா புதன்கிறது அறிவுக்குண்டான கிரகம், புத்திக்குண்டான கிரகம், புத்தி கூர்மைக்குண்டான அமைப்பு எல்லாமே இந்த புதன் தான். அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்குது, ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. இப்போ வந்து உங்களுக்கு மூணாவது சனி திசை வரும். ஆரம்பத்தில் பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுதிசையில் பிறந்திருப்பீங்க. ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியில் ராகுதிசையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆரம்ப பகுதி 15 வயசு வரைக்கும், இல்லை 18 வயசு வரைக்கும், ஒரு சில பேர் 10 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. அது நட்சத்திர பாதம் பொறுத்து புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? திருவாதிரை 4 பாதம், அதாவது 4 பாதம், 1 2 3 4 பாதம் உள்ளடக்கிய ராசி தான் மிதுன ராசி. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் அடுத்தடுத்த ராசிக்கு வரும். ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரங்கிறது மிதுன ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும், மிதுன ராசி மட்டும்தான் வரும். இப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது ராகு தசை முடிஞ்சு, ரெண்டாவது உங்களுக்கு குரு தசை வரும். ஒரு சில பேர் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு பெருசாக வளர்ச்சி இருக்காது. சின்ன வயசில் 15 வயசு 18 வயசு வரைக்குமே கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வறுமையாக இருப்பாங்க, பணத்துக்கு பிரச்சனை வரும், படிப்பு சரியாக வராது ஒரு சில பேருக்கு அந்த டைமில். 18 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு தசை ஒன்று வந்துடுங்க. குரு தசை 16 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த 30 வயசு வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து வாழ்கிற மாதிரி வந்துடும். 30 வயசு வரைக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு லைஃப் அமைகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு சனி தசை வருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி தசை உங்களுக்கு யோகத்தை செய்யுமா அவயோகத்தை செய்யுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனிங்கிறது கர்மக்காரகன். எல்லாத்துக்கும் சனி நல்லது பண்ணாது, எல்லாத்துக்கும் சனி கெடுதல் பண்ணாது. சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சனி ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சனி ஒருத்தர் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா 19 வருஷம் கெடுப்பார். நிறைய பேர் பாருங்கள் 30 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட 50 48 50 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அவங்க வாழ்க்கையே ஒன்றுமே இருக்காது. சார் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, ஆசைப்பட்டது கிடைக்கல, சின்ன வயசுலேருந்து வறுமையில் வாடிட்டு இருக்கோம், கடன் அதிகமாக இருக்குது, வேலை கிடைக்கல, வேலையிலிருந்து நிம்மதி கிடையாது, போட்டி போகாமல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, இதெல்லாமே இந்த சனி திசையில் தாங்க நடக்கும். 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை. நான் 30 வயசுன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அது உங்கள் நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா முழுமையான திசை வந்துடும் உங்களுக்கு. இது 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ராகு அப்படியே பாதி கம்மியாயிரும் உங்களுக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 9 வருஷம் திசை வர்ற மாதிரி ராகு திசை வரும். அப்போ அந்த குரு திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, சனி திசை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சனி வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ண மாட்டார். ஒரு சில லக்னக்காரங்களுக்கு சனி யோகத்தை செய்வார், கொட்டி கொடுப்பார். என்னென்ன லக்னம்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா சனி நல்லாயிருக்கும், சனி திசை. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லாயிருக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லாயிருக்கும் உங்களுக்கு. துலாம் லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு சனி திசை டாப்பாக இருக்குங்க. அது ராஜயோகாதிபதி கிரகம். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை ஆகா ஓஹோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லாயிருக்கும். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை அது பெரிய அளவு கெடுதல் பண்ணாது. மீனம் தனுசு லக்னத்துக்கெலாம் பேலன்சிங்காக சுமாரான ஒரு திசையாக தான் இருக்கும், பெரிய அளவுக்கு யோகத்தை செய்யாது. ஆனால் நீங்கள் வந்து கடக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சனி திசை பெருசாக நல்லது பண்ணாதுங்க. கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல, பிரச்சனை தான் கொடுக்குது. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருது. தேவையில்லாத வம்புகளுக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. மேக்ஸிமம் பாருங்கள், இந்த கடக லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏதோ ஒரு பிரச்சனை. ஒன்றா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், இல்லை நண்பர்களாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், இல்லை கூட்டு தொழில் பண்ண முடியாமல் போகும், ஏதோ ஒன்று இந்த அமைப்பு வரும். அது ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்தை பொறுத்து, இருக்கிற பொசிஷன் பொறுத்து. ஏன்னா கடகலக்கணத்துக்கு சனி இருள் கிரகம், சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், சனி வந்து இருள் கிரகம். அப்போ இருட்டுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்ச கிரக அமைப்பில் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும்?
அப்போ கடக சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லா இருக்காது, வேலை செய்யாது பெரிய அளவுக்கு. அது சனி வந்து உங்களுக்கு ராகுடையெல்லாம் இருந்து உங்களுக்கு செவ்வாயோடையெல்லாம் சேர்ந்துட்டாருன்னா சனி பெருசாக வேலை செய்யாது, உங்களுக்கு கெடுக்க தான் பார்ப்பார் உங்களுக்கு. கடக லக்னத்துக்கு வந்து ஒரு சில பேர்லாம் பாருங்கள், கடக லக்னத்துக்கு சனி வந்து 7ஆம் இடத்துலேருந்து திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனவங்களும் அந்த சனி திசையில் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு உயிர் போகிற அளவுக்குமே பிரச்சனை கண்டங்களை கொடுக்கும். ஏன்னா அவர் மாரகஸ்தானத்தில் இருப்பார். கடக லக்னத்துக்கு சனி வந்து 7ஆம் இடங்கிறது மாரகஸ்தானம், மரணத்துக்கு ஒப்பான கண்டம் கொடுக்கறது, இல்லை மரணத்தையே சந்திக்கிறது. 30 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருது. சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி தான். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா சனி வந்து பவர்ஃபுல்லாகிடுவார் அந்த இடத்துல. அப்போ திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி வந்துடும். இதே 6ஆம் இடத்துல சனி மறைஞ்சு, இல்லை 3ஆம் இடத்துல சனி வந்து துலாம் ராசியிலேருந்து சுக்கிரனோட தொடர்பு, குருவோட தொடர்பு இருந்துச்சுன்னா சனி திசை பரவாயில்லையாக இருக்கும், பெருசாக உங்களுக்கு கெடுக்காது. சனி மறைமுகமாக கெட்டு போகணுங்க. உங்களுக்கு கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் சனி மறைமுகமாக கெட்டு போச்சுன்னா சனி யோகத்தை செய்வார், உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை செய்வார், அதில் சந்தேகமே கிடையாது. மற்ற லக்னக்காரர் மேஷ லக்னக்காரங்களுக்கு கூட சனி வந்து ஒரு சில பேத்துக்கு கெடுக்குது. ஏன்னா பாதகாதிபதிங்கிறனால பாதகஸ்தானத்தில் தான் கண்டிப்பாக கெடுக்கும். மற்ற இடத்துல இருந்து உங்களுக்கு குருவோட தொடர்பு, சுக்கிரனோட சேர்க்கை, வளர்பிறை சந்திரனோட பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சனி திசை பரவாயில்லையாக இருக்கும், உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. அப்போ சனி உங்களுக்கு நல்லது பண்ணுறாரா கெடுதல் பண்ணுறாரா எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா சனிங்கிறது கர்மக்காரகன், சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், ஆகாய கர்மம், இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி தான். 9 கிரகங்களில் நவகிரகங்களில் சனி தான் முதன்மையான பாவ கிரகம். சனி கெடுக்கணுன்னா 19 வருஷம் கெடுப்பாருங்க. ஒரு சில பேரெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, சார் எனக்கு 30 வயசுக்கு மேலே எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது, இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு 0வாக தான் இருக்கும், வயசு 50 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சு, இப்போ தான் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் மாறுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர் 40, 45, 38 வயசுலலாம் பாருங்கள் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சார் வாழ்க்கை எப்போ தான் மாறும், நரக வாழ்க்கை அனுபவிக்கிறோம், ஒன்றுமே எங்களுக்கு நடக்கலை, வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, எல்லாமே கெடுதலாக நடக்குது, கெட்டதாகவே நடக்குது சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த சனி திசை தான் உங்களுக்கு போயிட்டுருக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு செக் பண்ணுங்கள், சனி உங்களுக்கு நல்லா இருக்காரா, கெட்டது பண்ணிகிட்டு இருக்காரா, இல்லை எதாவது மாறுமா, எதாவது நேரங்கள் எதாவது மாறுமா, இதெல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக சனி திசை உங்களுக்கு 3ஆவதாக வரக்கூடிய திசையே மிகப்பெரிய திசை சனி திசை தான். அது யோகம் செய்யக்கூடிய திசையா, அவயோகம் செய்யக்கூடிய திசையா, உங்கள் வயசு என்ன நட்சத்திர பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதமா, இல்லை 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, 1ஆம் பாதம் பிறந்திருக்கீங்களா, 2, 3ஆம் பாதமா, இதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் உங்களை தசாபுத்தி அப்படியே இயக்கிட்டு போயிட்டே இருக்கும், சரிங்களா? தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷன் நாட்டி படைச்சிட்டு இருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குது, கர்மக்காரகன் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.